Hello friends, welcoming you all back to GS Potential Builder Current Affairs Sprint Program for UPSC Prelims 2021 Session 43. In the description, we are providing you with the links of the past 42 sessions. Please go through the sessions for continuity as well as for quick revision. Also, we are providing you with our Telegram channel link where we are posting questions on a daily basis. This is the contact number of the institute where you can call for admission related inquiries. So for quick revision as well as for regular updates, follow us on YouTube as well as Telegram. So without any further delay, let's go into the topic of today. So the first topic that we are going to see today is regarding King Cobra. The reason being King Cobra in news வந்து பார்த்தீங்கன்னா அதோட scientific name வந்து Ophiophagus hanna இதான் வந்துட்டு சயின்டிஃபிக் நேமு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக திலாரி கன்சர்வேஷன் சைட் இன் மகாராஷ்டிரா அங்கே வந்துட்டு இதை ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிங் கோப்ரா வந்துட்டு ரீசெண்டாக அங்கே சைட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் த ரீசன் பீயிங் இட் இன் நியூஸ். ஸோ கிங் கோப்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெனமஸ் அண்ட் த லாங்கஸ்ட் ஸ்னேக்ஸ்லேயே வந்துட்டு லாங்கஸ்ட் வந்துட்டு இதுதான் இந்த பிளானெட்டில் லாங்கஸ்ட் ஸ்னேக் ஸ்பீஷீஸில் வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஸ்பீஷீஸ் வந்து இது வந்து வினாமஸ் ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூரோடாக்சின். ஸோ நம்மளோட நர்வ்ஸ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே இதோட அந்த சலைவால இருக்குது. அந்த பாய்சன் வந்துட்டு இதோட சலைவால இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம வெனாமஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெனாமஸ் ஸ்பீஷீஸும் கூட. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் நியூரோடாக்சின் தட் தே கேன் டெலிவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பைட் வில் பி அப் டு 2/10 of a fluid ounce, which is enough to kill at least 20 people. So 20 people or even ஒரு எலிஃபெண்ட்டை கில் பண்ணுற அளவுக்கு அதுக்கு வந்துட்டு சக்தி இருக்குது. இதோட ஹேபிட்டட் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த குளோபில் வந்துட்டு ஃபாரஸ்ட் அண்ட் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா, சதர்ன் சைனா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்துட்டு காணப்படுது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட், பேம்பூ திக்கெட்ஸ், மேங்க்ரூவ் ஸ்வாம்ஸ் அங்கே எல்லாத்துலேயுமே இருக்குது. ரிவர்ஸு, ஹை ஆல்டிடியூட் கிராஸ்லேண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே இருக்குது. அண்ட் தே ஆர் த ஒன்லி ஸ்னேக்ஸ் இன் த வேர்ல்ட் தட் பில்ட் நெஸ்ட் ஃபார் தேர் எக்ஸ். ஸோ எக்ஸை லே பண்ணுறதுக்கு இதுதான் ஒன்லி ஸ்பீஷீஸ் தட் பில்ட் த நெஸ்ட். மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட எறும்பு புத்துக்குள்ளே தான் மேக்ஸிமம் வந்து ஆண்டோட அந்த நெஸ்ட்டுக்குள்ளே தான் மேக்ஸிமம் வந்துட்டு எக்ஸை லே பண்ணுவாங்க. பட் திஸ் இஸ் த ஒன்லி ஸ்பீஷீஸ் விச் பில்ட்ஸ் இட்ஸ் ஓன் நெஸ்ட் ஃபார் லேயிங் எக்ஸ். ஸோ அதுதான் இதோட இது. அண்ட் ஃபெரோஷியஸாக அந்த எக்ஸ் எல்லாத்தையுமே அது ஹேட்ச் ஆகி ஸ்னேக்ஸ் வெளியே வர வரைக்கும் அது எல்லாத்தையுமே வந்து ஃபெரோஷியஸாக கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வல்னரபிளாக இருக்குது இது. ஸோ IUCN ரெட் லிஸ்ட் இட்ஸ் வல்னரபிள். சைட்ஸில் வந்துட்டு Appendix 2 அண்ட் வேர்ல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லேயுமே வந்து Appendix 2 Schedule 2ல வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அண்ட் கம்மிங் டு திஸ் திலாரி கன்சர்வேஷன் ரிசர்வ், இட்ஸ் இன் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் தான் இதுட்டு. இட் இஸ் த செவன்த் வைல்ட் லைஃப் காரிடார் இன் த ஸ்டேட் டு பி டிக்ளேர்ட் அஸ் அ கன்சர்வேஷன் ரிசர்வ். ஸோ செவன்த் வைல்ட் லைஃப் காரிடார் கன்சர்வேஷன் ரிசர்வாக நம்ம இது பண்ணுறதுக்கு. அண்ட் லொக்கேஷன் வந்து இட்ஸ் இன் வெஸ்டர்ன் கட்ஸ். இட் ஹேஸ் அ செமி எவர் கிரீன் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ ரெண்டுமே வந்துட்டு இருக்குது. அண்ட் வைல்ட் லைஃப்ஸ்லாம் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் ஹார்ன்பில் and a flagship bird species, which is a flagship bird species whose call can be heard from nearly kilometer away. So great hornbill வந்துட்டு இங்கே நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் எலிஃபென்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை வந்து கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் தி லொக்கேஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் கன்சர்வேஷன் ரிசர்வ். ஸோ தொடாமார்க் தெஹசில் ஆஃப் சிந்துதர் இன் சவுத் மகாராஷ்டிரா அங்கே தான் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் இருக்குது. அண்ட் கனெக்ட்ஸ் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இன் மகாராஷ்டிரா வித் தோஸ் இன் கர்நாடகா அண்ட் கோவா. ஸோ இந்த திலாரி கன்சர்வேஷன் ரிசர்வ் தான் கர்நாடகா கோவாவோட இருக்கிற மிச்ச ப்ரொடெக்டட் ரிசர்வ்ஸ் வந்துட்டு லிங்க் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த significance of this Tilari as well as the King Cobra. So let's move on to the next issue. So next issue is regarding LNG facility plant. So liquefied natural gas. Ministry of Rail Transport and Highways வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைவேட் LNG ஃபெசிலிட்டி பிளான்ட்டை வந்துட்டு இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் கண்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் LNG ஃபெசிலிட்டி பிளான்ட் இனாக்ரேட்டட் இன் நாக்பூர், அகெயின் இன் மகாராஷ்டிரா. ஸோ இது கண்ட்ரியோட ஃபஸ்ட்டு ப்ரைவேட் LNG. ஸோ அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் LNG ஃபெசிலிட்டி பிளான்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி வந்துட்டு எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்டர்னேட் பயோஃபியூல்ஸ்க்கு வந்து மூவ் ஆன் ஆகணும் ஃபார் வேரியஸ் இந்த ஃபியூவல் பர்பஸஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்காகவும், அதே நேரத்தில் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் மூலயமா வர ஃபியூவல்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் ஆகும்போது we can also prevent climate change, reduce அந்த impacts on climate change எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ண முடியும்.
ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பயோஃபியூல்ஸ் இது வந்து எல்என்ஜி எல்லாமே இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் பயோஃபியூல். ஸோ பயோஃபியூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி ஹைட்ரோகார்பன் ஃபியூல் தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் அன் ஆர்கானிக் மேட்டர் இன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ லிவிங் ஆர் நான் லிவிங் ஆர் ஒன்ஸ் லிவிங் மெட்டீரியல்லேருந்து, அதாவது அது ஃபாசிலைஸ்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து வேஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக் மேட்டர்லேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஃப் டைமில் பயோஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பயாலஜிக்கல் ப்ராசஸாக நேச்சுரல் ப்ராசஸாக வரதை. அண்ட் தே மே பி சாலிட், லிக்விட் ஆர் இன் gaseous nature. And coming to the difference between CNG and LPG வந்துட்டு பார்த்தீங்கன்னா compressed natural gas வந்துட்டு domestically available, economical, clean burning, alternative fuel source for vehicles. Liquefied petroleum gas வந்துட்டு பார்த்தீங்கன்னா hydrocarbon fuel rather than petroleum that can be used as an automotive fuel. இது வந்து சிஎன்ஜிக்கு ஹையர் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, பட் எல்பிஜிக்குலாம் லோவர் தான் தேவை. இதுக்கு வந்து ரன்னிங் காஸ்ட் கம்மி, பட் எல்பிஜியோட ரன்னிங் காஸ்ட் அதிகம். ஸோ லெஸ்ஸர் பவர் டெலிவரி, பட் எல்பிஜிலாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்ட் பவர் டெலிவரி இருக்கும். அண்ட் டியூன்அப்ஸ் ரிக்வயர்ட் வந்து இதுக்கு லெஸ், இதுக்கு வந்து மோர் ரிஃபைன். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அண்ட் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து டேரெக்டாக ப்ரிலிம்ஸில் வந்து கேட்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஎன்ஜி, எல்என்ஜி, எல்பிஜிலாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஎன்ஜிங்கிறது வந்துட்டு கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ். ஸோ இது வந்து நேச்சுரல் கேஸை ஹை ப்ரெஷரில் வந்துட்டு இது பண்ணும்போது, ஹை ப்ரெஷரில் கம்ப்ரெஸ் பண்ணும்போது அப்டைன் ஆகிறது தான் வந்துட்டு கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ். ஸோ இது வந்து ஹை ப்ரெஷரில் நேச்சுரல் கேஸை கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு வேயபிள் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல். அண்ட் சொன்ன மாதிரி சீப்பர், காஸ்டெல்லாம் சீப்பராக இருக்கும் அண்ட் லோ ஸ்டோரேஜ் காஸ்டெல்லாம் தேவைப்படுது. பட் வந்துட்டு சிஎன்ஜியோட மேஜர் டிஃபிகல்ட்டி வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸ்ப்ளோஷனுக்கு வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டும் வந்து நிறையா தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்என்ஜி, விச் இஸ் நத்திங் பட் லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். ஸோ லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் வந்து எப்போ வருதுன்னா, கூலிங் நேச்சுரல் கேஸை வந்து நம்ம கூல் பண்ணும்போது வர்றது தான் லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். So cooling of natural gas to around -162 degrees Celsius. ஸோ பண்ணும்போது க்ரையோஜெனிக் ஸ்டேஜில் லிக்விஃபேக்ஷன் மூலியமாக பண்ணும்போது we get this liquefied natural gas. ஸோ இது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்குது. டு இன்க்ரீஸ் தி நேச்சுரல் கேஸோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வர்றது தான் இந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ். அண்ட் வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் டேங்க்ஸில் வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் அட்வான்டேஜஸ், இட் இஸ் ஈஸி டு டிரான்ஸ்போர்ட், இட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் எலக்ட்ரிஃபிகேஷன் அண்ட் இட்ஸ் அ க்ளீன் பர்னிங் ஃபியூவல். ஸோ இட்ஸ் ஸ்மோக் ஃப்ரீ. எல்என்ஜியோட இம்பார்ட்டன்ஸே வந்து என்னென்னு பார்த்தோம்னா, எல்என்ஜி இஸ் ஸ்மோக் ஃப்ரீ. ஸோ தட் இஸ் த மேஜர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் எல்என்ஜி. அண்ட் தேர் இஸ் நோ பிளாக் கார்பன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கணும். தேர் இஸ் நோ பிளாக் கார்பன் தட் இஸ் ப்ரெசன்ட் இன் எல்என்ஜி. பட் இதுக்கும் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்துட்டு இட்ஸ் எக்ஸ்ப்ளோஷனுக்கான இதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸும் ஹையராக இருக்குது. அண்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் என்ரிச்ட் compressed natural gas அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we are blending hydrogen with CNG. ஸோ just that is being done. hydrogen with CNG பண்ணும்போது it gives a blended gas termed as hydrogen enriched compressed natural gas. ஸோ இதோட அட்வான்டேஜ் வந்து நம்மளோட ஹைட்ரஜன் அண்ட் மீத்தேன் ரெண்டுத்தோட இதையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபியூவலை நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். அண்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, டெல்லி becomes the first city in the country to use HCNG used buses. So HCNG யூஸ் பண்ணி வர பஸ்ஸஸில் டெல்லி இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் சிட்டி. ஸோ இட்ஸ் டுவர்ட்ஸ் கம்பேக்டிங் ஏர் பொல்யூஷனை கம்பேக்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி எல்பிஜி, விச் இஸ் நத்திங் பட் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். ஸோ எல்பிஜி வந்துட்டு க்ரூட் பெட்ரோலியமாக வந்து நம்ம க்ரூட் பெட்ரோலியம் வழியாக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டிரைவ் ஆகிற ஒரு பை ப்ராடக்ட் தான் எல்பிஜி. So it has propane and butane in it, and carbon dioxide, nitrogen oxide அதெல்லாத்தையுமே வந்து இது பண்ணும். ஸோ லெட் அவுட் பண்ணும். ஸோ இட்ஸ் பட் வந்து கேஸ்லைன் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் much pure compared to cleaner compared to gasoline. But this is heavier than air. அந்த மாதிரி small details தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் go through it, the difference between CNG, LPG, LNG and hydrogen enriched CNG. So this is regarding the LNG facility plant. So let's move on to the next issue. So next issue is regarding NEIAFMR. So full form வந்துட்டு nomenclature and mandate for Northeastern Institute of Folk Medicine அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, which is NEIFM
ஸோ அதை வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு NEIFM தான் நம்ம NEIAFMR அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா அண்ட் ஃபோக் மெடிசன் ரிசர்ச். ஸோ அதுதான் இதோட ஃபுல் ஃபார்மு. ஸோ த ரீசன் பீயிங் இன் நியூஸ், கேபினெட் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு நோமன்க்ளேச்சர் சேஞ்சை வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் பீயிங் இட் இன் நியூஸ். அண்ட் இது எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இட் இஸ் டு இம்பார்ட் குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா அண்ட் ஃபோக் மெடிசன் அட் பசிகட், அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷில் தான் அது மேஜராக இருக்குது. ஸோ அந்த இடத்துல ரிசர்ச்சை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஃபார் ஃபோக் மெடிசனுங்கிறது வந்து அந்த லோக்கல் ட்ரெடிஷன்ஸில் இருக்கக்கூடியது. அண்ட் ஆல்சோ the inclusion of Ayurveda within the mandate of the institute will be highly beneficial for the people of Northeast. One side வந்து அந்த நார்த் ஈஸ்டர்ன்ஸ் ட்ரெடிஷனையும் நம்மளுக்கு வந்து ரிவைவ் பண்ணோம். அட் த சேம் டைம் இட் கேன் ஆக்ட் ஆஸ் எ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த நார்த் ஈஸ்டர்ன் பீப்புள். அதுக்குமே இது வந்துட்டு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். as said, provide opportunities for students of Ayurveda and folk medicine not only in India but also to the neighboring countries. ஏன்னா அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே they share common culture, kind of common culture ஷேர் பண்ணுறதுனால ரெண்டு பேருக்குமே அது வந்துட்டு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இஸ் த reason for NEIAFMR being in news. அண்ட் ஆல்சோ ப்ரிலிம்ஸில் டேரெக்டாக இது வந்து இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே கேட்கலாம். அண்ட் வேர் த இன்ஸ்டியூட் இஸ் லொக்கேட்டட் அப்படிங்கிறதையுமே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் NEIFMR. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிகார்டிங் தி டொமிசைல் சர்டிஃபிகேட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஃபஸ்ட்டு டைமாக டொமிசைல் சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிராண்ட் ஆஃப் டொமிசைல் சர்டிஃபிகேட் ரூல்ஸ் 2020 வழியாக நோட்டிஃபை பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டொமிசைல்னால் யார் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் பி டிஃபைனிங் இட். ஸோ ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்கும், இஃப் யூ ஹேவ் சீன் ஸ்பௌசஸ் ஆஃப் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீப்புளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் விமன் who are from women who marry outside. அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ஏன்னா ஆர்டிகல் 370 இருந்த வரைக்கும் விமன் வந்துட்டு வெளியே அவுட் சைடில் மேரேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரைட் டு கெட் ப்ராப்பர்ட்டிஸோ இல்லை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் செட்டில் ஆகிறதுக்கோ ரைட்ஸ் கிடையாது. பட் மேல் வந்துட்டு அவுட் சைட் ஃபீமேலை மேரி பண்ணியிருந்தாங்கன்னா தே கேன் கம் அண்ட் செட்டில் ஓவர் தேர், பட் ஃபீமேல் கேனாட் டூ இட். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு திஸ் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். ஸோ அந்த விதத்தில் இட் வில் இன்க்ரீஸ் த ரைட் ஆஃப் எவ்ரி பர்சன். அவங்க யார் வேணாலும் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த டொமிசைல் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான வேலிட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். லைக் தே பிலாங் டு இந்தியா அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்த இடத்துல ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா they can come and claim this domicile certificate. And this certificate can be used for appointment to any post under the Union Territory of Jammu and Kashmir. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் லோக்கல்ஸ், எல்லா எலிஜிபிள் நான் லோக்கல்ஸ் அப்ளை பண்ணலாம். ஆல் பர்மனெண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் அண்ட் த சில்ட்ரன் லிவிங் அவுட் சைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அண்ட் also people who have resided for 15 years in Jammu and Kashmir or studied for 7 years and passed class 10 and 12 from institution in Jammu and Kashmir அவங்களுமே வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கிறாங்க. அண்ட் அதர் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, போனஃபைட் மைக்ரன்ஸ் கேன் அப்ளை வித் ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட் for providing documents like electoral rolls of 1988, இல்லைனா proof of registration as a migrant in any state in the country or other valid documents அவங்களுமே வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் நோட்டிஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட்டாகவே நம்மளுக்கு வந்துட்டு இதை எடுத்துக்க முடியுது. டைம்லைன் வந்து பார்த்திங்கன்னா 15 days வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்பலேட் அத்தாரிட்டிக்கு இப்போ நம்ம வந்து ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க ஏதாவது வேணும்னா. அண்ட் டிலே பண்ணாங்கன்னா அது வந்துட்டு நம்ம ஏதாவது கேஸ் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை அப்பீல் பண்ணலாம். டிலே பண்ணாங்கன்னா நம்ம வந்து பெனால்ட்டி கேட்டுக்கலாம் ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்து. அண்ட் இப்போ வந்து யாரெல்லாம் வந்துட்டு டிஸ்கிரிமினேட் ஆயிருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கும். லைக் வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் ரெஃப்யூஜிஸ், வால்மீகிஸ், கோர்காஸ், இவங்கெல்லாம் ட்ரைப்ஸில் வருவாங்க. டிஸ்பிளேஸ்ட் பர்சன்ஸ், சஃபாய் கரம்சாரிஸ், சில்ட்ரன் ஆஃப் விமன் மேரிட் அவுட் சைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ கிடைக்கும். அண்ட் ஜாப்ஸ் ஆஃப் லோக்கல் யூத்துமே வந்து ப்ரொடெக்ட் ஆகிருக்குது. அண்ட் கேட்டகரிஸ் டிஸ்கிரிமினேட்டட் ஃபார் டீகேட்ஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் நவ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி எல்லாருக்குமே கிடைக்கிது. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் திஸ் டொமிசைல் சர்டிஃபிகேட். இப்போது women who have married outside men can get their domicile certificates. So which is a very welcome step for promoting equality. So this is regarding domicile certificate. So let's move on to the last topic of today. So last topic of today வந்துட்டு பார்த்தீங்கன்னா it's regarding right to speedy trial.
ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஸ்பீடி ட்ரையலை வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் எதுக்காக இருக்குது அப்படின்னா பீமா கொரேகான் கேஸில் வந்துட்டு இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பீமா கொரேகான்றது ஒரு கேஸ்ட் வைலன்ஸ் கேஸ். ஸோ இட் ட்ரேசஸ் இட்ஸ் ஒரிஜின் பேக் டு பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி Mahars who were employed in British army against the Peshwas. ஸோ பேஷ்வாஸை வந்துட்டு அந்த ஆர்மி கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போத்துலேருந்து இந்த கேஸ் வந்துட்டு ட்ரேஸ் பேக் ஆகுது. அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆக்டிவிஸ்ட் இதை எவ்ரி இயர் வந்துட்டு அந்த டே விச் வாஸ் வான் பை பிரிட்டிஷ் ஆர்மி லெட் பை த மஹார்ஸ் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை அந்த விக்ட்ரியை வந்துட்டு எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த விக்ட்ரிஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்ட்ரி செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது தேர் வுட் ஹேவ் பீன் அ கிளாஷ். ஸோ அந்த கிளாஷில் நிறைய ஆக்டிவிஸ்ட்லாம் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த வைலன்ஸை வந்துட்டு இது பண்ணும்போது தான் ஸ்தன்ஸ்வாமி அவர்களை வந்துட்டு இம்ப்ரிசன் பண்ணியிருப்பாங்க. பட் ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் பார்க்கின்சன்னால அஃபெக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொல்லி பெயில் கேட்டிருப்பாரு. பட் அந்த பெயிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராண்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ கிராண்ட் பண்ணாமல் அவர் வந்து கஸ்டடியிலேயே வந்து டெத்தாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து ரொம்ப இதுவாகிட்டு அப்புறம் தான் அவங்கள ஃபைனல் ஸ்டேஜஸில் தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து இறந்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ரீசன் வை த கேஸ் காட் டூ மச் இன் நியூஸ். ரொம்பவே இட்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் வந்துட்டு இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இட் இஸ் ப்ரிசர்வ்ட் அண்டர் ஆர்டிகல் 21 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் மென்ஷன் இந்த லேண்ட்மார்க் டாக்குமெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லா, இந்த மேக்னா கார்ட்டா. ஸோ இங்கிலீஷ் லாலே இதை வந்துட்டு இது சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 21 வந்துட்டு இதை வந்து இது பண்ணியிருப்பாங்க, ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் இந்த எவல்யூஷன் ஆஃப் திஸ் ரைட் வந்து பார்த்திங்கன்னா 1978 பாபு சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபியில் வந்து கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஈவன் இன் கிரேவ் கேசஸ் சஃபர் ஃப்ரம் ஸ்லோ மோஷன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கத்தர் சிங் வித் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1994 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் இஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட 1994 கேஸில் கத்தர் சிங் கேஸில் வந்துட்டு ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு ஹுசேனரா கத்தூன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் இன் 1979 கேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் தான் வந்து 1979 இருக்கிற கேஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் ஃபார்ம் த பேசிஸ் ஃபார் ஸ்பீடி ட்ரையல் விச் இஸ் ஹுசைனரா கட்டூன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த கேஸில் தான் வந்துட்டு இந்த ஸ்பீடி ட்ரையல் வந்துட்டு பேசிஸே ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த டிலேட் ட்ரையல்ஸ்க்கான ரீசன்ஸ் என்னென்னா ஒன்று வந்துட்டு ப்ரொவிஷன் ஆஃப் அட்ஜார்ன்மெண்ட், அப்புறம் வெக்கேஷன் ஆஃப் கோர்ட்டு, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸில் வந்து டிலே பண்ணுறது, ஹியூஜ் பெண்டன்சி, இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஃபார் டிலே இன் ட்ரையல்ஸ். So this is regarding right to speedy trial. So with this we end for today. So let's meet with yet another session very soon. Till then, keep safe, keep healthy and keep revising. Thank you.